ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் கவலைகளை போய் விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறாயே தங்கமே. உன் கவலைகளை போய் அனைவரிடம் சொல்லிக் கொள்ளலாமா? உன் கவலைகளை விளம்பரம் செய்வதால் எந்த பயனும் இல்லை. ஏன்னா அதை யாரும் வாங்க மாட்டார்கள். நீயே உன்னுடைய கவலைகளை உடைத்தெறிந்து மகிழ்ச்சியை நிரப்பி நீ நடைபோட்டால்தான் வாழ்க்கை அழகாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இரு தங்கமே. எல்லாத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. எல்லாம் தெரிந்த அந்த கடவுள் தெரிந்து கொண்டால் போதும். நீ எப்போதும் நங்கூரம் பாய்ச்சிய கப்பலைப் போல அமைதியாக இருந்துக்கோ. எல்லோருமே அவர்களை பற்றி பெரிதாகத்தான் எண்ணிக்கொள்வார்கள். உன்னை அழ வைக்கப்படும் கவலைகள் எத்தனை இருந்தாலும் அழுவதை மட்டும் நீ விட்டுவிடு. எல்லாமே நல்லதாக நடக்கும் என்று எதிர்பார்த்து இரு. நீ எதை தேடினாயோ அது தானாகவே உன்னை வந்து சேர்ந்துவிடும். நிச்சயமாக நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உனக்கு தந்து விடுவேன். கவலையே படாதே. நான் சொல்லும் சில விஷயங்களை கேட்டு உன் மனசில் பதிச்சுக்கோ தங்கமே. யாரையும் நீ தூக்கி சுமக்கக்கூடாது. எப்போதுமே சோகமான வாழ்க்கை கிடைக்குமா, அமைந்து விடுமா சாயி என்று மட்டும் கேட்காதே. அப்படியெல்லாம் அல்ல. எப்போதும் சோகமான வாழ்க்கை என்பது அமையாது. அதுபோல் என்றுமே யாராலும் சுகமாகவும் வாழ்ந்துவிட முடியாது. கஷ்டமும் படுவாய், இன்பமும் படுவாய். கஷ்டத்தை தாண்டி இன்பம் வரும், இன்பத்தை தாண்டி துன்பமும் வரத்தான் செய்யும். ஒருவருக்கு மாறி மாறி வரத்தான் செய்யும். கவலையே படாதே. நீ இனியும் கஷ்டப்பட மாட்டாய். நிறைய கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய். ஒவ்வொரு கஷ்டத்தையும் நீ சுலபமாக கடந்து வரவில்லை. பல துயரங்களை தாண்டி சோதனைகளை வென்று கடந்து வந்துள்ளாய். இனி வாழ்க்கை போராட்டத்தில் நீ ஜெயிக்கத்தான் போகிறாய். உன் வாழ்க்கையில் ஏற்றத்தோடு நிச்சயமாக நான் வாழ வைப்பேன். வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏமாற்றத்தில் உன்னுடைய வாழ்க்கையானது தற்காலிகமாக இருக்கிறது. அதுவும் நம்பியவர்கள் தான் உன் முதுகில் பலமாக குத்தி இருக்கிறார்கள். உனக்கு வலிக்கிறது. ஆனால் அவர்கள் வலித்தாலும் நடித்து கொண்டிருப்பார்கள். இதுதான் உனக்கும் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். உன்னோடு பழகி உன் வாழ்க்கையில் நாடகமாடி அனைத்தையும் உன்னிடம் இருந்து பிடுங்கி விட்டார்கள் என்றுதான் சொல்லணும். ஒவ்வொரு விஷயத்திலும் நான் உயிரோடு இருந்து உன் வாழ்க்கையை காப்பாற்றுவேன், கரை சேர்ப்பேன். இனி ஒவ்வொரு விடியலும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மிகப்பெரிய அதிசயத்தையும் அற்புதத்தையும் நடக்கப் போகிறது. 25/1/25 உனக்கு வாழ்க்கையில் பிரகாசமாக இருக்கப் போகிறது. விரைவில் மிகப்பெரிய வெற்றியானதை நீ சந்திக்கப் போகிறாய். அந்த தருணத்தில் உனக்குண்டான மாற்றங்களும் மகிழ்ச்சிகளும் வரும். அந்த தருணத்தில் நீ வாழ்க்கையில் நீ இழந்த உறவு, துரோகம் செய்த உறவு, கெடுதல் செய்த உறவு எல்லாம் உன் காலடியில் விழுந்து உன்னுடைய சொத்துக்களையும் உன் வெற்றியையும் பிடுங்கவும் பார்ப்பார்கள், பறிக்க பார்ப்பார்கள். அனைத்திலும் அந்த நேரத்தில் கவனமாக இருக்கணும். கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்வதையும் கேட்டுக்கோ தங்கமே. அதே நேரத்தில் இன்னொன்று கேட்டுக்கோ. உன்னை ஏமாற்றியவர்கள் அவர்கள் ஏமாறும் நிலை அடைவார்கள். ஏன்னா என்ன விதை விதைத்தார்களோ அதைத்தானே அவர்கள் அறுவடை செய்ய முடியும். உன்னுடைய செல்வங்கள், பொருட்கள், சொத்துக்கள் அனைத்தும் இழந்ததை விட 10,000 மடங்காக உனக்கு உயர்த்தி உன் வாழ்க்கையை நான் வாழ வைக்கப் போகிறேன். மகிழ்ச்சி தானே தங்கமே. உனக்கு தடைகள் நிறைய வந்து கொண்டிருக்கிறது. தட்டி பறிக்க சில கூட்டமும் உனக்கு எதிராக வந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் என் பிள்ளை, நீ பயப்படாமல் இருக்கிறாய், துணிச்சலோடு இருக்கிறாய். இதே தூரத்தில் நீ சென்று கொண்டே இரு. முன்வைத்த காலை பின் வைக்காமல். இனிமேல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றி அடியாகத்தான் இருக்கும். அது யோக அடியாக நான் மாற்றி விடுவேன். உன் வாழ்க்கையில் நிறைய பேரிடந்து சில விமர்சனங்கள் உனக்கு வந்து கொண்டுதான் இருக்கிறது. குறைகளைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். யார் தங்கமே இந்த காலத்தில் நிறைகளை சொல்வார்கள், உன்னை பாராட்டுவார்கள். பாராட்டினாலும் உதட்டளவில் பாராட்டுவார்கள், மனதளவில் அல்ல. இப்படி சுற்றி நிறைய நயவஞ்சகர்களைத்தானே நீ தோழியாக தோழனாக வைத்துள்ளாய். தப்பு தங்கமே.
உன்னை புரிந்து கொள்ளும் நேரம் அவர்களுக்கு நிச்சயமாக வரும். உன்னை புரிந்து கொள்ளாத ஜென்மங்களாக இருந்தால் இருக்கட்டும், அவருக்கு கரடு முரடான பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். நீயும் பஞ்சு மெத்தையில் தான் படுத்திருக்கிறாய், செல்லவும் போகிறாய். அதுதான் உனக்கும் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். எனக்கு மட்டும் சாயி ஏன் இப்படி சோதனை மேல் சோதனை வருகிறது என்று மட்டும் கலங்கி நிற்காது. நல்லவர்களை சோதனை செய்து மேலும் நல்லவர்களாக்கி அவர்களை உயரச் செய்வதுதான் உன் சாயியின் வேலை தங்கமே. நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு பெருமை அடையப் போகிறாய், உயரப் போகிறாய், மகிழ்வடையப் போகிறாய். நாளை காலை அதிசயம் நடக்கப் போகிறது, அற்புதம் நடக்கப் போகிறது. இப்போது உன் மனசில் ஒரு தெம்பு பிறந்து விட்டதா? ஒவ்வொரு நாளும் விடிஞ்சுக்கிட்டே தான் சாயி இருக்கு. ஆனால் என் வாழ்க்கையில் மட்டும் விடியலே வரலேன்னு மட்டும் தயவு செய்து கேட்டு விடாது. உன் வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் தாங்கி அதையும் தாண்டித்தான் வந்து கொண்டிருக்கிறாய். வாழ்க்கையில் உனக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஒரு சில வாய்ப்பை தவற விட்டுட்டாய். கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வந்திருந்தாலும் உன்னை சுற்றி இருக்கிற உன் வளர்ச்சியில் பொறாமை கொண்டவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். உன் எதிரிகள் சூழ்ந்து தான் இருக்கிறார்கள். அதில் நீயும் சிக்கி தவித்து விட்டாய். நாட்கள் என்னவோ நகர்ந்து போய்கொண்டிருப்பது போல் தான் இருக்கிறது. ஆனால் உன் மனசில் இருக்கிற வேதனைகளும் வலிகளும் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் கூட விரயமாக்கிட்டு தான் இருக்குது. போதும், பணம் கையில் தங்குவதே இல்லை. எனக்கு தெரியும். பணம் ஒரு பக்கம் புடுங்கி போன வண்ணம் இருந்து கொண்டிருக்கிறது, கரைந்து போன வண்ணம் இருக்கிறது. எதற்கெடுத்தாலும் செலவு. நினைத்திருக்கவே மாட்டாய். எதிர்பாராத செலவு வந்து உன்னை பாடாய்படுத்துகிறது. எத்தனை துன்பத்தை தான் தாங்குவது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். நிறைய இடத்தில் அவமானப்பட்டு விட்டாய். ஒரு சில இடத்தில் சண்டையிட்டு சமாதானமாக முடியாத அளவுக்கு இருக்கிறாய். நீ சண்டை போடவில்லை, அவர்கள்தான் வழிய வந்து சண்டை போடுகிறார்கள். ஆனாலும் நேரம் காலம் அப்படி இருக்கிறதே. கவலைப்படாதே. நேரம் காலம் என்பது நல்ல நேரமாக மாறும் காலமும் வரும். இப்போது கெட்ட நேரம் என்று அதை ஒதுக்கி வச்சுக்கோ. வேண்டாம். இது எல்லாம் மனசில் நினைத்து தூக்கம் இல்லாமல் வேதனைப்பட்டு கட்டுத்தான் இருக்கிறாய். கவலையே படாது. நீ நினைச்ச மாதிரி ஒவ்வொரு நாளும் இனி நகரப்போகுது. உன் தொழில் வளர்ச்சி அடையப் போகிறது. கை நிறைய பணம் வந்து குவியப் போகிறது. குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கப் போகிறது. மனசு நிறைந்த வாழ்க்கையை அனுபவிக்கப் போகிறாய். நிச்சயமாக தங்கமே. நாளை 25/1/25 உனக்கு அற்புத நாளாக தொடங்கிவிட்டதாம் தங்கமே. நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாயிராம்.